ஆதாமினால் உண்டானதான இந்த பாதிப்பை மாற்றும்படியாக, சரி செய்யும்படியாக, இரண்டாம் ஆதாமாக, மனிதனாக தேவாதி தேவன் நமக்காக ஒரு சரீரத்தில் வெளிப்பட்டார். அவர் அப்படி வெளிப்படவில்லை என்றால் விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? வேதம் அப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. அவர் இப்படி பிந்தின ஆதாமாக, இரண்டாம் மனிதனாக, அவர் மாம்சமும் இரத்தமும் சதையும் உடையவராக வெளிப்பட்டு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறதான அந்த சாபத்திலிருந்து அந்த மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கி எழும்பவில்லை என்று சொன்னார். அவரை விசுவாசிக்கிறவர்கள், வேத வசனத்தின்படி ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபொழுதும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே அவர் அப்படி வெளிப்பட வேண்டும், மனிதனாக வெளிப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே வாசிக்கிறோம், சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழி உள்ளது அழியாமையை சுதந்தரிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இப்பொழுது பெற்றிருக்கிறதான நம் முந்தின ஆதாமாகிய ஆதி மனிதன், ஆதி தகப்பனிடத்துல நாம் பெற்றிருக்கிறதான இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் நாம காணப்படுகிறபடினால வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, இது அழிவுள்ளது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பது இல்லை என்று சொல்லி வேதம் வார்த்தையை சொல்லுகிறது. It declares like that. உங்களுக்கு புரியும் இல்லையா? அந்த மனுஷனாக காணப்படுற நம்ம மாம்சமும் இரத்தமும் சதையும் உடையவர்களாக காணப்படுகிறோம். இப்படியாக நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க போவது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காரணம் பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு மேலே இருக்க வசனங்கள் 42லிருந்து 46 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழி உள்ளதாய் விதைக்கப்படும். மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் எப்படி காணப்படுதான்? அழி உள்ளதாக. இது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிக்கிறவர்கள், முதல் உயிர்த்தெழுதலை பங்குள்ளவர்களை குறித்து பேசுகிறது. ஏனென்று சொன்னால் அழிவுள்ளவர்களாக விதைக்கப்படுகிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளும் ஒரு நாள் எழுந்திருக்க போகிறார்கள், நியாய தீர்ப்பை சந்திக்கும்படியாய். அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் இரண்டாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாயிருப்பார்கள் என்பதாக வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 5-6 வசனங்களை போய் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆனபடினாலே அந்த எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொன்னாலும் அழிவுள்ளதாக விதைக்கப்பட்டு அழிவில்லாமையாக எழுந்திருக்கிற சரீரத்தை குறித்து இங்கே பேசும் பொழுது இது விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டாகிறதான அந்த முதல் உயிர்த்தெழுதல் என்கிற பாக்கியத்தை அது குறிக்கிறது. பாருங்க, தொடர்ந்து வாசிக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாக எழுந்திருக்கும். There is a comparison here. முதல் சரீரத்தை அல்லது ஆதி மனிதனுடைய அந்த சாயலை பெற்றிருக்கிற நாம உயிர் உள்ள ஜனங்களாக இந்த நாளில் காணப்படலாம். ஆனால் அழிவுள்ளவர்கள் வேதம் சொல்லுகிறது, அப்ப நாம் அழிவுள்ளதான இந்த சரீரம் விதைக்கப்பட வேண்டும், அழிவில்லாததாக எழுந்திருக்குமா. 43 கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். இப்ப நம்ம மகிமையுள்ள சரீரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, அழிவுள்ள சரீரத்தை, மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாதே. அப்படி இருக்கும்போது அழிவுள்ளதான சரீரத்தை we have inherited this body, அல்லது இப்படிப்பட்டதான ஃப்ளெஷ்ஷை, இப்படிப்பட்டதான சரீரத்தை, இப்படிப்பட்டதான சாயலை நம்முடைய தகப்பனாகிய ஆதி தகப்பனாகிய ஆதாமிடத்திலிருந்து நாம் பெற்று வந்திருக்கிறோம் அல்லவா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இதை மாற்றும்படியாக அழிவில்லாத ஒரு சரீரத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் செய்ததான காரியம் நாம் பிந்தின ஆதாமாக, இரண்டாம் மனிதனாக தேவன் நமக்காக வெளிப்பட்ட காரியம். தொடர்ந்து வாசிக்கலாம். கனவீனம் உள்ளதாக விதைக்கப்படும், மகிமையுள்ளதாக எழுந்திருக்கும். பலம் வீனம் உள்ளதாக விதைக்கப்படும், பலம் உள்ளதாக எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளது பலம் உள்ளதாக எழுந்திருக்குமா. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஜென்ம சரீரம் இந்த பூமிக்குரியதாய் காணப்படுது. ஆதாமுடைய சரீரம் ஆதாமிடத்திலிருந்து நாம் பெற்று வந்திருக்கிறதான அவனுடைய பிள்ளைகளாக மனுக்குலத்தில் காணப்படுகிறபடினால் நமக்கு உண்டாயிருக்கிறதான இந்த சாயலும் சரீரத்தையும் குறித்து பேசுகிறது. ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ரெசராக்ஷன், டியூரிங் ரெசராக்ஷன், உயிர்த்தெழுதலின் போது ஆவிக்குரிய சரீரம் உடையவர்களாக எழுந்திருப்போம் என்று சொல்லுகிறது. ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு.
வசனம் சொல்லுகிறது ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்கு 2 சரீரத்தை குறித்து பேசுகிறது. இப்ப நமக்கு காணப்படுறது ஜென்ம சரீரமா, ஆனா ஆவிக்குரிய சரீரம் என்று ஒன்று உண்டா, அதை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லுகிறது. 45 வசனம், அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் அந்த மனுஷனை உண்டாக்கின பொழுது அவனை மண்ணிலிருந்து எடுத்து அவர் செய்தார் என்று சொல்லி, அவனுடைய நாசியிலே சுவாசத்தை அவர் ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதத்திலே வாசிக்கிறீங்க. அப்ப அதன் அடிப்படையில் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார், ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. நாம் இப்ப பெற்றிருக்கிற சரீரம் இது ஜென்ம சரீரம், பூமிக்குரிய சரீரம், ஆதாமிடத்திலிருந்து நாம் பெற்று வந்திருக்கிறதான சரீரமாய் காணப்படுகிறது. இதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அப்ப ஆதாமுடைய சரீரம் முந்தினது, கிறிஸ்துவுடைய சரீரம் பிந்தினது. கிறிஸ்து பிந்தினவர், அதாவது மனிதனாக பிந்தினவர் என்று சொல்லி அர்த்தம். 2ஆம் மனுஷனாய் வெளிப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம். 1 கொரிந்தியர் 15:48 நம்ம வாசிக்கும் பொழுது, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவன், ஆதாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, மண்ணிலிருந்து எடுத்து உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷன் ஆதாம். அவனை குறித்து வேதம், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நாமளும் அப்படி மண்ணானவர்களாய் நாம காணப்படுகிறோம். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, அதாவது பரலோகத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. பரலோகத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ பரலோகத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று சொல்லு. யாரை குறித்து சொல்லு தெரியுமா? நாம பெற்றுக்கொள்ள போகிறதான சரீரத்தை குறித்து பேசுகிறது, மகிமையை குறித்து பேசுகிறது. 49 மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, ஆதாமுடைய சாயலை நாம் இப்பொழுது அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். வானவருடைய ரூபத்தை மாத்திரமல்ல, வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ளுவோம். பரலோக தேவனுடைய சாயலை அணிந்து கொள்ளும்படியாய், பரலோக தேவன் என்ற ரூபத்தில் வெளிப்பட்டாரோ, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கும் என மகிமையோட சரீரத்திலே காணப்பட்டாரோ, அப்படியே அவருக்கு ஒப்பாய் நாம் இருப்போம் என்பதாக 1 யோவான் 3:2 வசனம் சொல்லுகிறதே. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது ரைட் நவ் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனால் நாம் இனி எப்படி இருப்போம் தெரியாது என்பதாக வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் தெரியும், அவர் வரும் பொழுது, அவர் பிரசன்னமாகும் போது, அவர் வெளிப்படும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்களாம் எப்படி இருப்பாங்களாம்? அவருக்கு ஒப்பா இருப்பாங்களாம். அதுதான் குமாரனுடைய மகிமை அடைகிறதான காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று தெசலோனிக்கே நிருபத்திலே வாசிக்கிறோமே, அதனுடைய அர்த்தம் அதுதான். அப்ப இந்த பிந்தின ஆதாமாக இவர் வெளிப்பட வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? யாரு? தேவாதி தேவனே. ஒரே தேவன் தானே உண்டு. ஏன்னா எனக்கு முற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று சொன்னார். நானே அவர் என்று விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவத்தில் நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவை யார் என்று விசுவாசிக்க வேண்டும்? ஏசாயா 43:10-11 பேசினதான அந்த தேவனாகிய கர்த்தரே எனக்காக வெளிப்பட்டார். ஏனென்றால் அவருக்கு முன் தேவனும் இல்லை, அவருக்கு பின் இருப்பதும் இல்லை. அப்படியானால் அவர் வெளிப்பட்டால் மட்டும்தான் எனக்கு ரட்சிப்பு உண்டாக முடியும். அவர்தான் என்னுடைய கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு புரியும். பிந்தின ஆதாம் என்றால் தேவன் மனிதனாக மாம்சத்திலே வெளிப்பட்டார். குமாரன் என்றும் கிறிஸ்து என்றும் இயேசு என்றும் அழைக்கப்பட்டார். அவர் வேறு யாரும் அல்ல, அவரே மகாதேவனும் மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமாய் காணப்படுகிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும். பவுல் 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறபடி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது தேவ பக்திக்குரியதான ரகசியம், யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறதான காரியம், இது மேன்மையான காரியம் என்று எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். வேறொரு தேவன் வெளிப்படவில்லை, ஒன்றான மெய் தேவன், ஒரே ஒருதான் தேவன், நம்முடைய பிதாவானவர் மட்டும்தான் தேவன், நித்திய பிதா என்று அழைக்கப்படுகிறவர். அவருடைய கரத்தின் கிரியைகளாய் நாம் காணப்படுகிறோம். அவர் நமக்காக 2ஆம் மனிதனாக, அவர் நமக்காக பிந்தின ஆதாமாக, அவர் நமக்காக பிந்தினவராக அவர் வெளிப்பட்டபடினாலே நாம் இந்த நாளில் ரட்சிப்பை அடைந்தவர்களாய் மாறி இருக்கிறோம். அப்ப
அவர் அப்படி வெளிப்படவில்லை என்று சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இந்த மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் பிரவேசிக்கவே முடியாது. அவர் இரண்டாம் மனிதனாக பிந்தின ஆதாமாக வெளிப்பட்டு அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினபடியினாலே அவர் காணப்பட்டபடியே மகிமையுள்ள சரீரத்தை நாம் என்ன பண்ணுவோம், அழிவுள்ளதான நாம, பலவீனமுள்ளதான நாம நாளில் விதைக்கப்பட்டவர்களாக உயிர் தெழும் பொழுது கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர்களாக பரலோக ராஜ்யத்தை மகிமையுள்ள சரீரத்தோடு கூட நாம் சுதந்தரிக்க முடியும் என்பதற்காக ஆண்டவர் இப்படியாக வெளிப்பட்டார்.